ஹாய் guys, வெல்கம் டு ஏடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து குளத்தூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து பார்ட் 1 லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பார்ட் 1ல் சொல்லியிருப்பேன் நமக்கு இன்னும் சில வீடியோஸ் வர வேண்டியது இருக்குது, அது வந்தோடனே நான் உங்களுக்கு போடுறேன்னு. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்துருச்சு, பட் இதில் சில வீடியோஸ்லாம் மிஸ்ஸிங் கைஸ், அதெல்லாம் வந்து டிலீட் ஆகி போயிடுச்சு. இப்போதைக்கு எனக்கு கிடச்ச வீடியோவை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஜெர்மன் ப்ளூ ரேம் இருக்குது. ஸோ ஜெர்மன் ப்ளூ ரேம் பார்த்தீங்கன்னா நார்மல் வெரைட்டியும் இதில் இருக்குது, பலூன் வெரைட்டியும் இதில் இருக்குது. ஸோ ஜெர்மன் ப்ளூ ரேம் இந்த லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது பார்க்க. அண்ட் கைஸ் இங்கே பாருங்கள், நியான் ரெயின்போ. ஸோ நல்லா பெரிய சைஸாக இருக்குது நியான் ரெயின்போலாம். ஸோ பார்க்க நியான் ரெயின்போ மாதிரி தான் இருக்குது. கீழே இருக்கிறது இவனுங்களும் நியான் ரெயின்போ தான் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ என்ன நியான் ரெயின்போ இவ்வளோ பெருசாக வளருமான்னு தெரியலையே. அண்ட் கைஸ் இது பார்த்தீங்கன்னா பேரடைஸ் கௌராமி. அண்ட் கைஸ் இங்கே பாருங்கள், பெங்குயின் டெட்ரா வந்து எவ்வளோ அழகாக குரூப்பாக இருக்கானுங்கன்றதை பாருங்கள். நான் வந்து இந்த ரெட் ஐ டெட்ரா அப்புறம் இந்த பெங்குயின் டெட்ரா, இந்த 2 டெட்ரா வெரைட்டிஸ் மட்டும் தான் கைஸ் நான் குரூப்பாக நீந்தி பார்த்துக்கிறேன். மற்ற இந்த கார்டினலு நியானு இதெல்லாம் வந்து நான் நேரில் குரூப்பாக நீந்தி பார்த்ததே இல்லை. வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன் தவிர நேரில் பார்த்ததே இல்லை. இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பெங்குயின் டெட்ரா குரூப்பாக நீந்தி பார்க்குறேன். அண்ட் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன நியான் ரெயின்போ ஃபிஷ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட வந்து அந்த ஸ்பாஞ்ச் பில்டருக்கு அடியில் கோரிடோராஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. வெளியே வர மாட்டேங்கிறானுங்க, எல்லாம் ஸ்பாஞ்சு கடியில் நேக்காக உட்காந்துட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம கையை விட்டு ஸ்பாஞ்சை நவுத்தி வீடியோ எடுக்கிறது டீசென்ட் இல்லாமல் இருக்கும், அதனால் வந்து நவுத்திடலாம் கேமராயை. ஸோ கைஸ் இங்கே பாருங்கள், ஜெரி பார்பு, அதுக்கப்புறம் ஸ்னெயில்ஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் இங்கே ஸ்ட்ரிம்ஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேயே வளர்ந்துட்டுருக்கு கைஸ், ப்ரீட் பண்ணி. இனி ஒரு டேங்க் இருக்குது. இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஜெரி ஸ்ட்ரிம்ப் இருக்குது. ஸோ அப்புறம் அசாசின் ஸ்னெயில் இருக்குது. அண்ட் கைஸ் இந்த வீடியோ யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஏன்னா நம்ம வந்து ஒரு ஷாப்பில் ஃப்ளவரான் பேபிஸை ப்ரீட் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம வந்து அடிக்கடிக்கு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம், எவ்வளோ குட்டியாக இருந்ததுன்றத. ஸோ அது பார்க்கும்போது இதை பார்த்தா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கும் ரெடி ஆகிடுச்சு போல் இதுங்கெல்லாம் இப்போது. அந்த சைஸ்க்கும் வந்துருச்சு, பட் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துச்சுன்னா சேல்ஸ்க்கு போட்டுருவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ளவரான் ஃபையை வந்து திருப்பி ரெக்கார்ட் பண்ண முடியாது, ஏன்னா இதுக்கப்புறம் சேல்ஸ் போய்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் கைஸ் டிஸ்கஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தோம் கைஸ், நிறைய டைப்ஸ் இருந்தது கைஸ். அதில் வந்து பாதி வீடியோ போயிருச்சு, வெறும் இந்த ஒரு வீடியோ தான் இருக்குது. ஸோ அதில் எல்லோ கலர் டிஸ்கஸ்லாம் இருந்தது கைஸ், அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது பார்க்கவே. எல்லோ அண்ட் ஒயிட்டு 2 கலந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து டிலீட் ஆகி போயிடுச்சு, இது மட்டும்தான் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட. அண்ட் கைஸ் கொய் டேங்க். ஸோ கொய் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொய்லாம் போயிடுச்சு, இப்போது பெரிய கொய் தான் இருக்குது. ஸோ அந்த பெரிய கொய் பார்த்தீங்கன்னா இங்கே டேபிளில் உட்காந்துட்டு நீந்தது பாருங்கள். அவர் தான் இந்த மீனை பார்த்துக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவரை விட்டு பிரிய மாட்டேங்குது, அங்கேயே இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து நம்ம கூடயே வந்து உட்காரோம், மீன்லாம் அப்படி கிடையாதுன்னு. அந்த மீனுக்கு யார் ஓனருன்றது நல்லாவே தெரியும். அது பாருங்கள், அவர் அதை பார்த்துக்கிறாரு போல். ஸோ அதனால் அவரை விட்டு அது பிரியாமல் அங்கேயே நீந்திக்கிட்டு இருக்கு பாருங்கள், டேங்க்கில் எவ்வளோ இடம் இருந்தால் கூட. ஸோ மீனும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து பார்க்கும், நம்மளை ரெகனைஸ் பண்ணும். அண்ட் அந்த மீனுக்கு நம்ம யாருன்றது நல்லா தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு, அதனால தான் நான் ஷூட் பண்ணேன். ஸோ வாங்கடி நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். கைஸ் இந்த டேங்க்கை நான் வந்து பார்த்துட்டு டேங்க் கிளீனர் மட்டும் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒயிட் கலர் ஸ்ட்ரைப்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போ நல்ல குன்னித்தி காமிச்சது தான் ஃப்ரண்டோஸாக உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியுது. அது பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பேக்ரவுண்டோட அங்கே உள்ளே கொஞ்சம் பிளாக்காக இருக்குதா, அதோட நல்லா கிளாமஃப்ளாஜ் ஆகிட்டு இருக்கிறானுங்க. நல்லா பயத்தில் இருக்குது போல் அதுங்கெல்லாம். பட்டு ஃப்ரண்டோஸா வந்து நல்லா ஒரு அழகான ஒரு சிக்லன் கைஸு, நிறைய பேருக்கு பிடிக்கும் ஃப்ரண்டோஸாவை. பட் முன்னாடி வர மாட்டேங்கிறானுங்க, நல்லா போய் பின்னாடியே உட்காந்துட்டு இருக்கானுங்க. பட் அங்கேருந்து எல்லாம் நம்மளை பார்த்து தான் இருக்கிறானுங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ வாங்க இனி அடுத்த மீனை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சால்வினி சிக்லெட் இருக்குது. ஸோ இந்த சிக்லெட் பார்த்தீங்கன்னா ஒரு பேர், எனக்கு தெரிஞ்சது ஒரு பேர் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சைடில் இருக்கிறது மெயில், லெஃப்ட் சைடில் இருக்கிறது, ரைட் சைடில் இருக்கிறது ஃபீமேல். ஸோ அந்த டார்சல் ஃபின்னை வச்சே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ மெயிலோட டார்சல் ஃபின் பாருங்கள், நல்லா ஷார்ப் எண்டில் முடிஞ்சிருக்கும். ஃபீமேலோட டார்சல் ஃபின் பாருங்கள், கொஞ்சம் அப்படியே ரவுண்டடாக முடிஞ்சிருக்கும், ரவுண்ட் பாயிண்டடாக. ஸோ இதிலே வந்து தெரிஞ்சுக்கலாம் மெயில் அண்ட் ஃபீமேலுன்றது நல்ல ஒரு பேர் தான். ஆனால் டேங்க்கில் இது 2 மட்டும்தான் இருக்குது, இது நல்லா பேர் ஆகிட்டுருக்கு. ஆனால் கூடியே தான் இருக்குது பாருங்கள், எந்த விதமான பிரச்சனையும் வரல.
ஸோ கைஸ் இது வந்து அக்வாஸ்டாரில் பார்த்தேன். யாரோ வாங்கணும்னு நினச்சிங்கன்னா போய் பார்த்து வாங்குங்க, உங்களோட விருப்பம் தான். ப்ரைஸ் எனக்கு தெரியாது. அண்ட் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள பிளாக் கலர் ஷவரம் இருக்குது பாருங்கள். ஸோ அது வந்து தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி அந்த ஷவரம் பிளாக் கலரில் இருக்குது, அது வந்து பிளாக் கலர் ஷவரம் கிடையாது. ஸோ அண்டு மேலோட்டமாக இப்படி டேங்க்ஸ் அப்படியே காட்டுறேன், ஒவ்வொன்றா நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஸோ பிளான்டட் டேங்க் இதோட நான் வந்து கவர் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு இப்படி காட்டிடுறேன். இதோட நான் மெயினாக மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் தான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த அக்வாஸ்டாரில் பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் கொய், நல்லா பெரிய கொய், சின்னதெல்லாம் கிடையாது, பெருசாக இருக்குது கைஸ் நல்லா. அண்ட் வாங்க இனி அந்த சைடில் போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் இருக்காது, நம்ம அப்போ பார்த்த அலிகேட்டர் இருக்காது, ஸ்டில் இன்னும் இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த அரவானாவும் இங்கே தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இது சேல்ஸ்க்கு இருக்கா இல்லாட்டி இவங்க டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்களான்னு தெரியல எனக்கு. ஸோ அங்கே இருக்க தாத்தா கிட்ட கேட்டால் சேல்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குது கைஸ், இந்த கொய் பாண்டாண்ட் இந்த புகை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வருது, ஜில்லுன்னு வருது, அதுவும் நல்லாயிருக்கு. அண்டு இந்த கொய் பார்த்துட்டோமா. இதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் கௌராமி, ஷவரம்ஸு, அதுக்கப்புறம் அந்த சைடு ரெட் டபுள் மாதிரி ஏதோ இருக்குது. அதுக்கப்புறம் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கௌராமி கைஸ், இது நல்லா பெருசாக இருக்குது, சின்னதில்லை, பெரிய கௌராமி அது. ஸோ இதுக்கப்புறம் இங்கே இருக்க டேங்க்ஸை பார்ப்போம். ஸோ இது வந்து மிகப்பெரிய அண்டு நடுவில் வந்து கட்டாக இருக்கும், ஏன்னா அவரோட ஃபேஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவரோட பர்மிஷன் இல்லாமல் அவரோட ஃபேஸ் நம்ம வந்து காட்டுறது மிகப்பெரிய தப்பு, அதனால் அதை கட் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இங்கே பாருங்கள் இனி பிளான்டட் டேங்க். இது கொஞ்சம் பெரிய பிளான்டட் டேங்காக இருக்குது, நல்லா அட்டகாசமாக இருக்குது, செம்மையாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கேன், செம்மையாக இருக்குது. இது மாதிரிலாம் செட் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ கைஸ் இந்த அரவணா டேங்க்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இங்கே வந்து இதெல்லாம் சேல்ஸ்க்கு இருக்க பிளான்ஸ் தான் நினைக்கிறேன், எல்லாம் பார்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதுவும் நல்லாயிருக்கு, சேல்ஸ்க்கு இருக்கிறது சும்மா வச்சாலே நல்லா தாங்க வச்சுருக்காது பார்க்கவே. அண்ட் ஏஞ்சல். ஸோ இது ஒன்று ஒன்றா பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு சிலதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு காக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஓவரால் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ கைஸ் பிளான்டட் டேங்க்கில் வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக இருந்தால் தான் அது பார்க்க நல்லாயிருக்கும் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள் டேன் ஆகி ஒரு பிளாக்கிஷ் வாட்டர் லுக் கொடுக்குது, அதுவே பார்க்க நல்லாயிருக்கு. ஸோ இவர் பாருங்கள், இவர் அதுக்கு மேலே இருக்கார், இவரை வந்து தனியாக ஷூட் பண்ணலாம், வரேன். ஸோ கைஸ் இங்கே வந்து ஒரு பெரிய கோய் இருக்குது பாருங்கள். ஸோ அதுக்கு நடுவில் ஒரு பிளாக் கலர் கோய் சுற்றிக்கிட்டு இருக்குது பாருங்கள், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பிளாக் கலர் கோய் இதில் பார்த்துருப்போம், அந்த கோய் தான் இது. ஸ்டில் இது உள்ளே இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான். ஸோ வாங்க நீ நம்ம அடுத்த மீனை பார்க்க போயிடலாம். அண்ட் கைஸ் இந்த பிளான்டட் டேங்க் பாருங்கள், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஆல்கே ஈட்டர் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்கள். அவனை மட்டும் வாங்க போகிறீங்கன்னா 1க்கு 10 தடவை யோசிச்சு வாங்குங்க, ஏன்னா அவன் கொஞ்சம் ஏடா கூடமான ஒரு மீன் அது. ஸோ அண்டு அதுக்கப்புறம் வந்து ரமினோஸ் டெட்ரா இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து இது வுட்டா ஸ்டோனான்னு தெரியல, ஏன்னா ட்ராகன் ஸ்டோனும் இருக்குது, இதே மாதிரி வுட்டும் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ கைஸ் இதில் இருக்க ஒரு பிளாக் ஏஞ்சல் பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து இதே மாதிரி ஒரு ஏஞ்சல் நம்ம வாங்கி நம்ம டேங்க்கில் போடலான்னு இருக்குது எனக்கு. ஏன்னா நம்மளோட ஏஞ்சல் பார்த்திங்கன்னா பேரே இல்லாமல் இருக்குது, அதோட பேர் தான் இறந்து போயிடுச்சு. ஸோ ரொம்ப நாளாக அது பேர் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் ஆட் பண்ணலான்னு தோணுது எனக்கு, பட் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணுவேன். அண்ட் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷஸ். அப்புறம் இந்த சைடு வாங்க, இவனை தாங்க பார்க்கணுங்க, இவன் பாருங்கள் வந்து நின்ற உடனே. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நான் உள்ளே வரும்போது இவன் இந்த கார்னரே கிடையாது, அவன் அந்த முக்கில் இருந்திருந்தான், வந்து இங்கே நின்ற உடனே குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாங்க இந்த சைடு. ஸோ பாருங்களேன் கம்பீரமாக நீண்டுறான் பாருங்களேன், செம பெருசாக இருக்குது, சின்னதெல்லாம் இல்லை, நல்லா பெருசாகவே தான் இருக்குது, நல்லா இருக்குது, அட்டகாசமாகவும் இருக்குது பார்க்க. ஸோ உள்ளெல்லாம் அதை கடிச்சு வச்சுருக்கான், பயங்கர கோவக்காரனாக இருப்பான் போல். பாருங்களேன் இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கான் பாருங்களேன், என்னையே ஃபோன் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன்னா அந்த ஃபோனே பார்த்துக்கிட்டு இருக்கான் அவன். உள்ளே போட்டால் அதையும் கடிச்சு வச்சிடலான்னு நினைக்கிறான் போல். ஸோ அந்த சைடு போகிறான் பாருங்கள், அந்த சைடு போயிட்டு ரிட்டன் இங்கே ஓடி வருவான். இதாங்க எனக்கு ஃப்ளோரானில் பிடிச்சது, அப்படி போயிட்டு ரிட்டன் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அண்ட் கைஸ் இங்கே பாருங்கள் கீழே டேங்க்கு, மேலே பெரிய டேங்க்கு, இது ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, பட் இந்த சைடு வியூவிலேருந்து நான் உங்களுக்கு காட்டல, அதனால் இந்த சைடு வியூவிலேருந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா பெரிய டேங்க்கு. அண்ட் கைஸ் இங்கே பாருங்கள் பெரிய கிங்காங் பேரட்டு, ரொம்ப கோவக்காரனாக இருக்கிறான் இவனும், அப்படியே கிளாஸை போட்டு கடிக்கிறான். என்ன எவ்வளோ கோவம் உனக்கு இந்த வயசில், நல்லா இருக்குது பார்க்க. அண்ட் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காரு, பாவம் அதுக்கு லோயர் ஜா வந்து அடிபட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வாங்க எல்லாம் நார்மல் டெட்ரா வெரைட்டிஸ்லாம் இதெல்லாம் இருக்குது. அண்ட் கைஸ் இது வந்து தூரத்துலேருந்து பார்க்க பிரானா மாதிரியே இருந்தது, அதான் ஓடி வந்தேன். இது வந்து கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது இது வந்து ஒரு சில்வர் டாலர்னு. ஸோ தூரத்துலேருந்து பார்த்தோன்னே பிரானா நினைத்து ஓடி வந்தேன் கைஸ். ஸோ பிரானா பார்த்தீங்கன்னா அதோட டெய்ல் வந்து அந்த எட்ஜில் பிளாக்காக இருக்கும்,
அண்டு பாடிஸ்லேயும் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஸ்பாட்லாம் இருக்கும். பட் இது வந்து அவ்வளோவா இல்லை. பிரானா மட்டும் இருந்திருந்தால் தரமாக இருந்திருக்கும். ஸோ நல்லாயிருக்கு. சில்வர் டாலர் வந்து இதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. கொஞ்சம் பெரிய சில்வர் டாலர் தான் இது, சின்னது கிடையாது, நல்லா பெருசாகவே தான் இருக்குது. அண்ட் கைஸ் இங்கே பாருங்கள், இந்த அரோனா. ஸோ கைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே நின்றோடனே ஓடி இந்த சைடு வந்துருச்சு. ஸோ இப்போ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் அழகாக இருக்குது. பட் நாட் ஃபார் சேலு, டிஸ்பிளேக்கு ஒன்லி தான். ஸோ இன்னொரு அரோனா காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள். அண்ட் கீழே பாருங்கள் அதே டைப்பு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ரெண்டும் நல்லா பெருசாக தான் இருக்குது. இது வந்து சேல்க்கா என்னன்னு தெரியல. இங்கே வந்து எந்த ஸ்டிக்கரும் ஓட்டல. அண்ட் கைஸ் அக்வா ஸ்டார் கடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரோனா இருக்குது. பட் அதை வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் நான் வந்து அதை வீடியோ எடுக்கலை. ஸோ அதை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. ஸோ அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி நான் வீடியோ எடுக்கலை. அண்ட் கைஸ் கிளம்பலான்னு பார்க்கும்போது அரோனாலாம் சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன திடீர்னு கைஸ் தண்ணி அப்படியே அலைய அடிக்குது. குரூப்பாக அப்படியே சேஸிங் இருந்தது. ஸோ அதனால் வந்து டப்புன்னு வீடியோ ஆன் பண்ணிட்டேன் நான். ஸோ பாருங்கள் அப்படியே அந்த சைடு சேஸ் பண்ணிக்கிட்டே வரானுங்க பாருங்களேன், அப்படியே கீழேயே. ஸோ பாருங்கள் எத்தனை பேர் பாருங்களேன் அப்படியே ஒட்டிக்கிட்டே வராங்கன்னு. ஸோ வந்து சண்டை வந்ததுன்னு நினைக்கிறேன் திடீர்னு உள்ளே. இப்போ பாருங்கள் ஏதோ நடக்குது, சுற்றிக்கிறானுங்க. இதோ திடீர்னு வரான் பாருங்கள். எதுக்கு அவன் அங்கேருந்து இங்கே வரைக்கும் வேகமாக வந்தான்? எல்லாம் ஏசியரானவனா தான். அந்த டெய்லை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் கைஸ் நிறைய பேக்கெட் ஃபிஷஸ் வீடியோலாம் வேறு ரெக்கார்ட் பண்ணேன் கைஸ். இன்னும் நிறைய மீனை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் 3 பார்ட் 4 வரைக்கும் போகிற அளவுக்கு இருந்தது. ஸோ எல்லாமே டிலீட் ஆகி போயிடுச்சு கைஸ் அந்த ஃபுட்டேஜ்லாம். அவன் வந்து எனக்கு டெலகிராமில் பாதி சென்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சென்ட் ஆயிடுச்சுன்னு டிலீட் பண்ணிட்டுக்கிறான். அப்படி கிடையாது, பாதி தான் எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி பாதி ஃபுட்டேஜ் போயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது, ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. see you next video. Bye bye guys.